கண்டிப்பா வேணும். ஏன்னா அவங்க தானே மோனோபொலி அவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பாரு, பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்காங்க. வேணும்னா நம்மளாம் சேர்ந்து ஒரு கில்டு ஸ்டார்ட் பண்ணா கூட போதும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டா நம்ம கண்ட்ரியோட மிகப்பெரிய கில்ட நம்மளாலே மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. இவங்க தன்னோட பவரை ஃபிளெக்ஸ் பண்றதுமா திரும்பி அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. அவங்க நானா எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறானுங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சொல்றான், சை கோட்டோரியஸ் இருந்தவர்களும் நம்மள நிபுந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்போ நம்மளே கிண்டல் பண்ணி பேசுறாங்க. கோட்டோரியஸ் மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒரு பொண்ணு சொல்றா, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். ஃபேண்டம் கில்டு ஸ்னோலி மவுண்டன் கில்டு வந்து அக்வயர் பண்ண போறாங்களாமா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த ரெண்டு கில்ட சேர்த்தோம்னா அவங்க கிட்ட மொத்தம் 4 எஸ்ராங்கன்டர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே. அப்ப சுகிமோட்டோ சொல்றான், அவங்க ரெண்டு பேர் கில்ட சேர்த்தா மட்டும் என்ன ஜப்பானோட ஃபர்ஸ்ட் கில்டா மாறிட முடியுமா, நம்பர் 1 கில்டா மாறிட முடியுமா? இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா கில்ட கம்பைன் பண்ணா கூட நம்ம லெவலுக்கு அவங்களால வரவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒருத்தன் ஹண்டர் அசோசியேஷனை வச்சு வண்டையா கிழிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பிரசிடென்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அவங்கள பார்த்து என்ன கேக்குறான்னா, நம்ம ஜப்பானோட ஹார்ட் பீஸா இருக்கக்கூடிய டோக்கியோல ஒரு எஸ் ரேங்க் கேட் ஓபன் ஆயிருக்குது, நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க அதுக்காக ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? அதை எப்படி கிளியர் பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோவமா கத்திட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த ஒருத்தன் சொல்றான், நான் உண்மையை சொல்லணும்னா ஒரு எஸ் ரேங்க் கேட்ட எஸ் ரேங்க் ஹண்டரால கிளியர் பண்ண முடியாது. ஒரு எஸ் ரேங்க் கேட்ட கிளியர் பண்ணணும்னா ஒரு நேஷனல் ஹண்டரால மட்டும் தான் முடியும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. சொட்ட தொலையோட நரச்ச முடியோட பொருட்டோட ஜோகனை ப்ரோசஸ் பண்ணிருக்க மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் என்னன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. அவன் என்ன சொல்றானா, பிரைம் மினிஸ்டர், நீங்க நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய மேஜர் கிட்ட எல்லாம் அங்க வர சொல்லிருக்கீங்க, அதுக்காக என்னென்ன கேள்வி கேட்க முடியும் அவங்க கிட்ட கேட்டுக்காங்க. ஆனா ஜேஜோல் அண்ட் ரைட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல, அதேதான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்றான், நம்ம வேணும்னா தாமஸ் ஆண்ட்ரேவை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருந்தவர்தான் சொல்றான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தாமஸ் ஆண்ட்ரேவை கூப்பிடுற அளவுக்கு நம்ம கண்ட்ரி கிட்ட ஃபண்ட் இருக்கா? நமக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பதில் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்ப பிரசிடென்ட் சொல்றாரு, என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த எஸ்ரேங்கிட்ட கிளியர் பண்றதுக்கு எத்தனை ஹண்டர் ஆனா முன் வர போறாங்கன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சுகிமோட்டோ சொல்றான், ஒரு ஆள் இருக்கான், அந்த ஹண்டர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு நம்ம காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க ஜின்வு கார்ல அவனோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், என்னால சத்தியமா நம்பவே முடியல, நான் 101வது லெவல் ரீச் பண்ணிட்டேன். நான் 100வது லெவல் ரீச் பண்ணப்பயே கார்டியன் டெம்பிளுக்கு, அதாவது டபுள் டஜன் போறதுக்கான கீ எனக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நான் 101வது லெவல் ரீச் பண்ண உடனே என்னோட ஜாப் ஸ்பெசிபிகேஷன் ஸ்கில்லாம் கூட லெவலப் ஆயிருச்சு. அப்போ நான் 102வது லெவல் போனேன்னா என்ன நடக்கும், அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கீயை கையில எடுத்து பார்த்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட ஆபீஸ்க்கு முன்னாடி கூட கார் பார்க்கிங்ல அவனோட காரை நிறுத்திட்டு வெளியே வரும்போது இந்த ஜின்ஹோ பையன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்? அவன் நல்ல மோட்டிவேஷனா இருக்கான், நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறான், எனக்கு அது புரியுது. இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு சில ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணோம், அப்பதான் அவனுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கறான். அந்த ஒரு இடத்துல இருக்கிறது யாருன்னா சாஹே கேப் எல்லாம் போட்டுட்டு நம்மள யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரான். ஜின்ஹோ பார்த்த உடனே ஜின்ஹோ பார்த்து பயந்து அந்த இடத்துல இருந்து ஓட ட்ரை பண்றான். அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சாஹே முன்னாடி வந்து நின்னுட்டு, எதுக்காக என்ன பார்த்த உடனே நீ ஓடுற? அது மட்டும் இல்லாம